இது சின்ன தளபதியா? விஜய் ஓடுறாரா, அஜித் ரேஸ் பண்ணி அவரை சுடுறாராமா. நோண்டாவா? அடங்கொப்பன் தாம்பரவின தலைமுழுக. ஹாய் கைஸ், நம்மள நிறைய பேருக்கு லைஃப்ல பிரச்சனை இருக்கலாம், ஏன் லைஃபே பிரச்சனையா கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு அதை எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிக்க ட்ரை பண்ணுங்க. எதுக்கு இப்படி மறைச்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் கெத்தா தாடியை வச்சு ஸ்டைலாக சுத்திட்டு இருந்தேன். பட் அந்த ட்ரிம்மரை வச்சு கரெக்டா ட்ரிம் பண்ண தெரியாம மொத்தமா எடுத்ததுனால இந்த லுக் வந்தாச்சு. இது எல்லாத்தையும் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு நம்ம மீம்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி சிரிக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கோங்க. இது வந்து சாதாரணமான ஸ்மைல். நல்லா லவுடா சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுக்கு இப்படி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன் நான். சரி வாங்க ஸ்ட்ரைட்டா மீம்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் அந்த மீமை பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதோட டெஃபினிஷனை ஒருத்தர் சொல்றக்காரே கேட்டு வந்துருங்க. கமல் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அப்துல் கலாம் கலாம் என்ற பெயர் திருப்பி போட்டா கமல்னு வரும்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அது தப்பு. கலாம திருப்பி போட்டா மலக்குன்னு வருதான். அதனால அவரை மலக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. காஞ்சரிங் 2ல ஒரு பேய் பேர் வழக்குன்னு வருமா, அதனால அதை அப்படியே ஃபேஸ் மார்க் பண்ணி வழக்க மலக்குன்னு மாத்திட்டாங்களாம். தட்ஸ் ஹவ் மலக் த மீன் ஆரிஜினேட். சூப்பர் சூப்பர். இவர் ரெடிட் சேனல் ஆரம்பிச்சாரு. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா போச்சுங்க. நிறைய மீம்ஸ் இதுல இருந்து தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அடங்கொப்பன் தாம்பரவின தலைமுழுக அப்படின்னு அந்த காலத்துல நம்ம அர்ஜுன் படத்துல வருங்க இந்த டைலாக். அதை பார்த்துட்டு ஒரு சரியான வில்லனு அப்படின்னு பார்த்து சில பேர் பயந்திருக்கலாம். அதுல ஒருத்தன் தான் நானும். ஆனா இது ஒரு நல்ல ஒரு மீமா தான் இருக்கு. மியாவ் 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 மியாவ். எனக்கு ஒன்றும் புரியல. அல்டிமேட்டான மீமு. விஷால அனகோண்டா தலை சுத்தி வச்சுட்டு இருக்காரு. எப்படிதான் இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரஜினியை ஒரு சின்ன பையன் கெட்டப்ல மாத்தி விட்டாங்க. இது நல்லா ட்ரெண்டியா போயிடுச்சு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ? இது உண்மையிலே இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனா பாக்குறது நல்லா காமெடியா இருக்கு. எப்படா சந்தோஷ் தாடியை எடுத்துட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஓ மேல வச்ச நம்பிக்கைய தம்மா துண்டு பிளேடு மேல வை. சத்தியமாக புரியவில்லை என்ன மீம்னு. விஜய் மேல முட்டை அடிப்பேன்னு சொன்னதுக்கு அவருக்கு ஒய் கிரேட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அதையும் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜா கிரியேட் பண்ணிருக்கான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டோரிமானோட ஹாரர் இமேஜை காமிச்சிருக்கானுங்க. ரொனால்டாவா? ரொனால்டோவும் கடைசியில இந்தியனை சாரம் கட்டிட்டு உட்கார வச்சிட்டீங்களா? சாரம்னா நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். லுங்கி எஸ்கே மாதிரி நம்ம யாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு சுத்தல யாரையும். டாமஞ்சேரிக்கும் நம்ம தலைவனுக்கு ஒரு சேர்த்து வச்சிருக்காங்க. உண்மையாவே இது நல்லா இருக்கு ப்ரோ. விஷால் ப்ரோ ஆன் ஆங்கிரி மோட். நம்ம தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்களே, கண்ணு மட்டும் சிவப்பா. அதுக்கு இம்ப்ரெஷனுங்கிற பாருங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவானுங்க? ஐடியா இதுல இருந்து தான் நமக்கு கிடைச்சது. விஜய் ஓடுறாரா, அஜித் ரேஸ் பண்ணி அவரை சுடுறாராமா. ஆனா அந்த மீம் எப்படிதான் இப்படிதான் கிரியேட் பண்றானேன்னு தெரியல. சிவகார்த்திகேயன் என்னடா டோராவெல்லாம் கோட் ரேங்கிங் கொடுத்து ஒரு வீடியோ போட்டேன். நீங்க என்னடா டோராக்கு சொட்டையை போட்டு வச்சிருக்கீங்க? விடாமுயற்சிய ஒரே மீம்ல முடிச்சிட்டானுங்க. நம்ம போக்கி மாதிரி நம்ம ரஜினியும் ஒரு கேட்டாவே மாத்திட்டாங்களே. என்னது? ஆல் அனிமல்ஸ் வாண்ட் டு லிவ், வேர் டு யூ ட்ரா ஆல் லைன். சரி, இது அந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இல்லை. எதுக்கு இன்டர்நெட் என்னைய போட்டு இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு வந்து உட்காரும் போது தான் இன்டர்நெட் நம்மளை படுத்துது. நானும் வேர்த்து விறுவிறுக்க மீம் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். சைனாக்கை பத்தி இதே மாதிரி நம்ம சீமானு கொண்டு போட்டிருந்தாங்க. இந்த அவார்ட் ஷோல அவர் அவார்டு வாங்குற மாதிரி. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. இவர் ப்ரெஸ் இன்டர்வியூல கொடுத்தாரு. இதே நம்ம சீம்ஸ மாதிரி டாக் வச்சு எடிட் பண்ணிருக்கானுங்க. புரியுதுங்க, வீடியோ கொஞ்சம் மொக்கையா போற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் இப்படிதான் வச்சு ஓட்ட வேண்டியிருக்கு கம்பெனியை. அதனால வீடியோவை சிரிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு சிரிப்பு வரும். ஓகே ப்ரோ ரீக்ரியேட் அன் எமோஜி. நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கு? பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். வாட்
இப்படி ஒரு ஜூஸ் இருக்காங்க, என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஜூஸை பார்த்ததில்ல. ஆனால் அந்த ஊர்களோட பேரை மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அதை காமிச்சிட்டு இருப்பானுங்க ரீல்ஸில். ஆனால் இப்படி ஒரு ஜூஸோட நேம் இப்படி இருக்கதா இப்போ தான் பார்க்குறேன். இது ஒரு காரணமாக இருக்கலாம். உன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக நான் ஒரு இன்ட்ரோவர்ட் ப்ரோ, என்னெல்லாம் வாய் வளர வேண்டியிருக்கு பார்த்தீங்களா இப்படின்னு சொல்லி நைஸாக நழுவிடுவானுங்க. நானும் அதான் பண்ணுவேன். அட பாவிகளா, டீமன் ஸ்லேயர்ல டஞ்சிரோ தன்னோட தங்கச்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக பல டீமன்ஸை கொண்டுட்டு இருப்பான். ஆனா அதுல போய் நம்ம ராயனை கம்பேர் பண்றீங்களா? அது எவ்வளவு தரமான அனிமி தெரியுமா? அல்டிமேட்டான அனிமி. சாரி, அனிமிக்கு தான் அரிமின்ட்டேன். வாய் இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது கைஸ். சில் காயை பார்த்தீங்கல்ல, ஆக்சுவலாக நானும் ஒரு சில் காய் தான். எனவே ஃபன்னி ரியாக்ஷன்ஸ் தான் வேற லெவலில் நம்மளைய பேர்ன் அவுட்லேருந்து காப்பாற்றுறதே. இந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது யாராவது சிரிக்காமல் இருப்பீங்களா? இது சின்ன தளபதியா? விஜய் மாதிரியும் இல்லை, வித்தியாசமான ஒரு கலவையா இருக்கு. இது உண்மையாவே அவர் படத்துல எதுவும் இதே மாதிரி டப்பிங் யாரும் போட்டிருப்பாங்களா? சரி, டூப் எதுவும் போட்டிருப்பாங்களான்னு தெரியலையே. விஜய் பெஸ்ட். ஜீசஸ பிரேக்கிங் பிரெட்னு மாத்திட்டானுங்க. கடைசியா ரஜினியோட நிலைமை எப்படி ஆக்கிட்டீங்களா? ஆமா, அப்பாலாம் வீட்டுல கத்துறாங்க ப்ரோ. இருங்க பாய். வர்மா, சலிட் டு யூ. எதுக்குன்னா வீடியோவை இவ்வளவு நேரம் நீ பார்த்துட்டு இருந்தானா உனக்கு மிகப்பெரிய நன்றி. உன்னைய அடுத்த ஒரு தரமான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டேன். பாய் பாய்.